அரபு லீகால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்மானம். அரபு லீக் அங்கீகரிச்சா என்ன, அங்கீகரிக்கலாட்டி என்னங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. அதற்குள்ள நம்ம போக தேவையில்லை. அதை தாண்டி ஜூலை மாசத்துல 17 ஐநா உறுப்பு நாடுகளால் இணைந்து கையெழுத்திடப்பட்ட ஒரு தீர்மானம் தான் நேற்றைய தினம் ஐநாவில் பாஸ் பண்ணப்பட்ட தீர்மானம். இந்த தீர்மானத்தில் என்னவெல்லாம் இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அனைத்து பணைய கைதிகளும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரால். அதே போன்று அக்டோபர் 7ஆம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்த அனைத்து நாடுகளும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. அதே நேரத்தில் பாலஸ்தீன தனி நாடு, தனியான ஒரு அரசை கட்டியெழுப்பும் செயல்முறையின் ஒரு பகுதியாக பாலஸ்தீனம் மீதான தன்னுடைய கட்டுப்பாட்டை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் விட்டுக் கொடுக்க வேண்டும். பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தான் காசாவை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட ஆட்சி தான் இருக்கிறது. அவங்க ஆட்சியை விட்டுக் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் சர்வதேச ஆதரவோடு பாலஸ்தீன அதிகார சபையிடம், அதாவது ஏற்கனவே இருந்த யாசர் அரஃபாத்தினுடைய தலைமையில் இருந்த பாலஸ்தீன அதிகார சபை இப்போ மஹமூத் அப்பாஸ் என்கிற ஒருவருடைய தலைமையில் இருக்குது. அந்த பாலஸ்தீன அதிகார சபையிடத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் கிட்டத்தட்ட 14 அமைப்புகள் காசாவுக்குள்ள இருக்கிறாங்க, வெஸ்ட் பேங்க்லையும் இருக்கிறாங்க. இவங்க அத்தனை பேரும் ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும். இதுதான் அரபு நாடுகள் கொண்டு வந்திருக்கக்கூடிய மொக்கத்தனமான தீர்மானமாக இருக்கிறது. இந்த தீர்மானத்தை தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த தீர்மானத்துக்கே 10 நாடுகள் எதிர்த்து வாக்களித்திருக்கின்றன. 12 நாடுகள் வாக்களிப்பில் பங்கெடுக்கவில்லை என்கிற நிலையில் 142 நாடுகள் இதை ஆதரித்திருக்கிறது. சில இந்திய ஊடகங்கள், சில இந்திய யூடியூபர்ஸ் பேசியிருந்த பேச்சுக்களையும் எழுதியிருந்ததை கூட எனக்கு பார்க்க கிடைச்சது. இந்தியாவின் துணையோடு தனித்த பாலஸ்தீனம் உருவாகிவிட்டது என்றெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்தியாவில் துணையில் உருவாகவும் இல்லை, அரபு நாடுகளில் துணையில் உருவாகவும் இல்லை. இந்த தீர்மானத்தை பொறுத்தவரையில் இது மீடியா ஷோ காட்டுறதுக்கு நல்ல தீர்மானமே தவிர மற்றபடி பேப்பராக இருந்தால் சுருட்டி குப்பலை போடுறதுக்குரிய ஒரு தீர்மானம் தான் இந்த தீர்மானம் என்றதை புரிஞ்சுக்கிறங்க. ஓட்டிங் ரிசல்ட் இதுதான். ஃபேவராக 142 நாடுகள், எகென்ஸ்டாக 10 நாடுகள், வாக்கெடுப்பில் பங்கு கொள்ளாமல் 12 நாடுகள். இதுதான் நேற்றைய தினம் நடைபெற்றது. என்ன தீர்மானம்ங்கிறதை நான் சொல்லிட்டேன். பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆயுதங்களை கொண்டு போய் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய பாலஸ்தீன அதிகார சபை என்கிற ஒன்றுக்கும் உதவாத இஸ்ரேலுடைய கால கழுவிக்கிட்டு இருக்கக்கூடிய மஹமூத் அப்பாஸினுடைய அந்த அமைப்புட்ட போய் என்ன பண்ணணும்னா, ஆயுதம் எல்லாம் கொடுத்து போட்டு நாங்க முட்டுக்கால நின்றுக்கிறோம், நீங்க எங்க மக்களை கொல்றண்டா கொள்ளுங்க, அழிக்கிறண்டா அழிங்க, இன்னைக்காவது ஒரு நாளைக்கு தனியான ஒரு பலஸ்தீன் சொல்லி ஒரு நாட்டை எப்பயாவது தந்தாங்கன்னா அப்ப நாங்க பார்த்துக்கிறோம் சொல்லி ஒரு முடிவுக்கு வரணும் என்பதுதான் இந்த தீர்மானம். அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன பேர்ல யுத்தம் பண்றாங்களோ, நாங்க யுத்தத்தை நிறுத்தணும்னா நீங்க ஆயுதத்தை கையில் கொடுத்துருங்க, நீங்க முட்டுக்காலிட்டு நின்றுக்கிறங்க, நீங்க ஓரமாயிரம் நாட்டை விட்டு வெளியே போயிடணும் தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. சமாதானம் என்று வந்தாலும் அதுலயும் இதைத்தான் சொல்றாங்க. அது அப்படியே ஐநாவுடைய தீர்மானம் என்று சொல்லி அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து பிரான்ஸோட இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து நேற்றைய நாளில் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் கூட